உலகில் எத்தனையோ நாகரிகங்கள் தங்களின் சமையல் முறைகளை வெறும் வாய்மொழியாக கடத்திய போது தான் சமைத்த உணவையும் அதற்கு பயன்படுத்திய கற்களையும் இலக்கியத்திலும் அகழ்வாய்விலும் காணும் வழியில் ஆழமாய் ஆவணப்படுத்திய ஓர் இனம் நம் தமிழினம். இன்று நம் வீடுகளில் இருக்கும் அம்மியும் ஆட்டுக்கல்லும் உரலும் வெறும் சமையல் உபகரணங்கள் அல்ல. அவை 3000 ஆண்டுகால தமிழர்களின் வாழ்வியல் சான்றுகள். தங்களின் அன்றாட சமையல் கலை எப்படிப்பட்டது என்பதை நம் முன்னோர்கள் துல்லியமாக எழுதி வைத்துள்ளார்கள். 10 பாட்டு நூல்களில் ஒன்றான சிறு பாணாற்று படையில் இதற்கான மிக நேர்த்தியான ஒரு பதிவு உள்ளது. வறுமையில் வாடும் பாணர் வீட்டு பெண்கள் தங்களின் வறண்ட கூந்தலை முடிந்து கொண்டு சமையலுக்காக பசலை கீரையை கொய்து வந்து சமைக்கும் காட்சியை புலவர் நத்தத்தனார் விவரிக்கிறார். கீரையையும் அதற்கான மசாலாக்களையும் அம்மிக்கல்லின் மேல் வைத்து குழவிக்கல் கொண்டு வழுவழுப்பாக அரைக்கிறார்கள். சங்க பாடல் வரிகள் அதை இப்படி ஆவணப்படுத்துகிறது. அம்மிக்கல்லில் மசாலாவை வழுவழுப்பான மை போல அரைத்த அந்த சாந்தை மையெறும் பிண்டம் என்று சங்க இலக்கியம் வர்ணிக்கிறது. சமையல் என்பது வெறும் பசியாற்றும் வேலை மட்டுமல்ல, அது முறைப்படி ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கலையும் கூட என்பதை தமிழர்கள் அன்றே நிரூபித்துள்ளனர். அடுத்ததாக தானியங்களை இடிப்பதற்கும் மாவாக்குவதற்கும் தமிழர்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான கருவிகள் உரலும் உலக்கையுமாகும். பெரும்பாணாற்றுப்படை மற்றும் நற்றிணை பாடல்களில் வீட்டின் முற்றத்தில் மரத்தாலான மற்றும் கல்லாலான பெரிய உரல்கள் இருந்ததாக குறிப்புகள் வருகின்றன. நெல்லை உரலில் கொட்டி பெண்கள் உலக்கையால் குத்தும் போது சலிப்பு தெரியாமல் இருக்க ஒரு கூட்டு பாடலாக பாடிய பாட்டுதான் வள்ளுப்பாட்டு அல்லது நெல் குற்றுவரி. தமிழர்கள் தங்களின் சமையல் மரபையும் இசை மரபையும் எப்படி ஒன்றாக இணைத்து தங்களின் வாழ்க்கையை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பாடல்களே சான்று. சங்க இலக்கியங்கள் கூறும் இந்த வாழ்க்கை முறை வெறும் கற்பனை அல்ல என்பதை இன்றைய தமிழக அகழ்வாய்வுகள் உலகிற்கு பறைசாற்றியுள்ளன. மதுரை கீழடியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் வீடுகளின் சமையலறை பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட சுடுமண்ணால் ஆன மற்றும் கல்லால் ஆன சிறிய ரக அரைக்கும் உபகரணங்கள் வட்ட வடிவ ஆட்டுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. பொருணை நதிக்கரை சிவகளை அகழாய்வு. தாமிரபரணி ஆற்றங்கரையில் கண்டெடுக்கப்பட்ட 3200 ஆண்டுகள் பழமையான நெல் மணிகளை உடைக்க முற்கால தமிழர்கள் பயன்படுத்திய தட்டையான இயற்கையான அரவை கற்களும் கல் உரல்களும் கிடைத்துள்ளன. இதன் மூலம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள் கற்களை நேர்த்தியாக வடிவமைத்து சமையல் தொழில்நுட்பத்தை கையாண்டனர் என்பது உறுதியாகிறது. அம்மியும் ஆட்டுக்கல்லும் நம் பண்பாட்டின் முகவரிகள். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த ஆவணங்களை, பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம்.